ட்ரெஸ் எடுத்தாச்சு. கல்யாணத்தினால தப்பிச்சோம். ஃபேமிலியோட வந்துட்டா இன்னைக்கு நாள் ஃபுல்லாக செலவாகிருக்கும். பரவாயில்ல. இந்த மீட்டிங் டைமில் வந்து அவங்க நண்பருக்கு யாராச்சும் ஒரு கூட போட்டு ஃப்ரீயாக இருக்காங்க பார்த்துட்டு இந்த நாளாச்சும் அவங்களோட செலவு பண்ணுவோம். அப்பப்பா என்ன குளிரு. கிறிஸ்மஸ் பர்ச்சேஸுக்காக வேண்டி தாம்பரத்தில் பர்ச்சேஸ் பண்ணலான்ட்டு வந்தேன். எல்லாம் பேக் நிறையா எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இன்னும் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. இதை கூட ஏதாவது சில இதுகள் இன்னும் வாங்கலாம். நான் வாங்கலாம் மட்டும் பார்க்குறேன். அது எப்படிங்கிறது பார்க்கலாம். சரி, இப்போ இந்த இதெல்லாம் வாங்கியாச்சு. இதெல்லாம் ஏற்கனவே வாங்கி முடிச்சாச்சு. நம்ம நண்பர் ஒருத்தர் அங்கே இருக்கிற மாதிரி தெரியுது. அவர்கிட்ட போய் அவர் ஏதோ பர்ச்சேஸ் பண்ண வந்து பாருங்க. உங்களுக்கு அவர்கிட்ட போய் நம்ம அவர்கிட்ட பார்த்து பேசிட்டு வருவோம். அப்புறம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஹலோ ஹலோ ரமேஷ், வாங்க 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 வாங்க. தோட்டம் 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 வாங்க வாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், ஊருக்கு போய் ஐயா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. போயிட்டு 3 நாளில் வந்துடுறேன். நீங்கள் 2 வாரம் ஆச்சு. ஆகையாச்சு அவங்க சொந்த ஊருக்கு போயிருந்தேன். வாங்கிட்டு வரலான்னு பார்க்கும்போது கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. அதுக்காக வந்து உங்களை பார்க்குறேன். எப்படியா பர்ச்சேஸ்ல முடிச்சிட்டீங்களா? அதெல்லாம் பர்ச்சேஸ்லாம் நானும் தனியாக வந்து ஃபேமிலியோட வந்தா ஓஹோ டைம் வேஸ்ட் இருக்கும். ஓஹோ, உங்களை பார்த்துட்டேன். சரி சரி. பக்கத்தில் ஒரு டீ கடை இருக்கு. வாங்க, அப்படியே பார்த்து பேசிட்டு போவாங்க. டீ குடிப்போம். வாங்க வாங்க, டீ குடிப்போம். டீ கடைங்க. மாஸ்டர் ஒரு 2 டீ போடுங்களேன். ஒரு நாள் லைட்டாக எனக்கு சரியா? வேற என்ன நம்ம டீ போட்டுருக்கோம். சாப்பிட்டு அப்படியே என் வண்டியிலே போய் நான் பஸ்ஸில் தானே இறங்குங்க. நான் இதோட வண்டியில் வந்துருக்கேன். சரி. என்னது அது பேப்பர் கையில் வச்சுருக்கேன். ஆமாம், நான் ஒரு வாட்ச் பர்ச்சேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கடைக்கு போனேன். சரியா? அவங்க வந்து இதை கொடுத்து படிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க என்கிட்ட. வேணா பாருங்க. அந்த டீ கடையில் வாட்ச் ரிப்பேர் பண்ண போய் கடையில் கொடுத்தாங்க. ஒரே பணக்கார லிஸ்டாக இருக்குது இதில். ஆமாம்மா, இதில் வந்து இந்த பக்கத்தில் உள்ள முக்கிய பணக்காரங்களை இதெல்லாம் பற்றி தெரிஞ்சு பண்ண பேர் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் யாருன்னா பணக்காரங்க இருக்காங்களே தெரிஞ்சு யாரும் இருக்காங்க? எனக்கு இருந்த பணக்காரங்க. சரியா? அவர் பேர் வந்து சாலமோன். சாலமோன் ஞானி நினைச்சாங்க. ஆமாங்க, நான் கூட வேலையில் இருக்கேன். அந்த சாலம் பண்ணியிருக்கேன். அப்படியா? இவர் வந்து இந்த பக்கத்தில் பெரிய ஒரு பிராட்காரர். சரியா? அதாவது நிறைய சொத்து உள்ள ஒரு மனுஷன். அவர் பேர் வந்து சாலமோன். இப்போ நம்ம இருந்துச்சுன்னா அவருடைய நிகழ்ச்சிகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அவர் வந்து எக்கச்சக்கமான சொத்து உள்ளவர். சரியா? சரி. அவர் வந்து நிறைய சேவைகள்லாம் செஞ்சிருக்காரு. நிறைய உதவி செஞ்சு நல்லா நிறைய பேரை முன்னேற்றமாக அவர் செஞ்சு. சொல்லுங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க. சொல்லுங்க வாங்க. அப்படி நம்ம இதை பார்க்கறதுல அவர் இன்னும் அவருடைய நிகழ்ச்சிகளை நம்ம நிறைய பார்க்கலாம். சரி, நான் போட்டில் அப்படியே சொல்லிட்டே இருக்கிறேன். ஆமாம், பார்த்து ஒரு நிமிஷம் பயிருப்பா. இதை நான் இப்போ தான் வீட்டுக்கு வந்துருக்கிறேன். இருக்கிறேன். நான் இப்போ தான் ஆஃபீஸ்லேருந்து வேலையை முடிச்சுட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்துருக்கிறேன். நான் இந்த ஒரு 5 நிமிஷம் இருப்பா. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இப்போ ஃபோன் பண்ணுறேன். வெயிட் பண்ணு. அப்பா என்ன அலைச்சல் பார்த்தா சிட்டிக்குள்ளே ஒரே டிராஃபிக் தான். எங்கே போட்டாலும் முட்டு சுட்டு போட்டுறாங்க. எங்கேயே போகல. என்ன பண்ண ரொம்ப டயர்டாக இருக்கும். ஒரு டீ கொடுத்தா நல்லா இருக்கும். ஐயா ஏதோ வந்துட்டேங்க. ஐயா சொல்லுங்க ஐயா, எப்போ வந்தீங்க? தலை வலிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு கப்பு டீ. இருங்கய்யா, உடனே எடுத்துட்டு வரேன். சூடாக எடுத்துக்கலாம். ஓகே. கூட பீ என்னப்பா? ஐயா இந்தாங்கய்யா டீ கொண்டு வந்து. பீ எங்கப்பா போனா? வாடா. எங்கய்யா வரேன். அவங்க ஃபோன் பண்ணாங்களா? அதுக்கு செக்கு பாஸ் பண்ணிட்டியா? எல்லாம் பண்ணிட்டாங்க. எல்லாம் பண்ணிட்டியா?
ஒன்றா சொல்கிறா? ஆமா ஐயா பண்றேன் ஐயா. சரி 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 சரி. சுகர் அதிகமாக போட்டிருக்கேப்பா, கொஞ்சம் கம்மியாக போடுறாங்க. நார்மலாக தான் போட்டேன். நார்மலாக போட்டியா? ஆமாம் ஐயா, பிஸ்னஸ் விஷயமா வெளியே போயிருந்தீங்களா? எல்லாம் நல்லபடியாக இருந்துச்சா? ஆமாப்பா, பரவாயில்ல. ஒரு சீக்கிரமாக அதை முடிச்சு தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. முடிச்சுனா நமக்கு ஒரு பங்கு கிடைக்கும். சரி சரிங்கய்யா. சரியா? ஏய், நீ என்ன பண்ணுற? அந்த சண்முகம் வருவார், அவர் வந்தாலும் செக் கொடுப்பாரு. அந்த செக்கை பேங்கில் போட்டு ஓகே பணத்தை ட்ராப் பண்ணி சொல்லுங்க. சரியா? ம் சரி சரி. ஐயா, உங்கள் பிறந்த நாள் நாளைக்கு வருது. உங்கள் நண்பர்கள்லாம் வரான்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்குரிய ஆயத்தங்கள்லாம் பண்ணியாச்சுங்கய்யா. அவங்களுக்கு தேவையான சாப்பாடுக்கெல்லாம் சொல்லியாச்சு. அவங்களுக்கு ரூம்லாம் ரெடி பண்ணியாச்சு. இந்த வருஷம் உங்கள் பிறந்தநாளை நம்ம சிறப்பாக கொண்டாடிடுங்கய்யா. சரி சரி சரி. ஆமாண்ணா, நம்ம பசங்க 3 பேர் இருக்காங்க. சொன்னாலுங்க. சரி பார்ப்போம், வராங்கலாம் பார்ப்போம். சரிங்க. சரி சரிண்ணா, நீ பாரு, வேலையை பாரு. ஓகேங்கய்யா. ஐயா. உங்களுக்கு நாளைக்கு பிறந்தநாளா? ஆமாண்ணா, உனக்கு தெரியாதா? தெரியாது ஐயா. பேப்பரில் என்ன போடுவ நீ படுறா? எனக்கு படிக்க தெரியாது, அதானே எப்படியாக வேலை செய்கிறேன் உங்ககிட்ட. டேய் வர்றா, பொய் சொல்லாதடா என்கிட்ட. உன்னை எதுக்கு பிஏ வச்சுருக்கேன்? ஐயா எந்த பக்கம் திருப்பினாலும் நீங்கள் தான் இருக்கீங்க. உங்களுக்கு நாளைக்கு பிறந்தநாள் சிறப்பாக பண்ணுறோன்னு கொடுத்துருவாங்க நேற்று. இல்லைடா, நம்ம பசங்க வெளிநாட்டுலேருந்து வாங்க சொல்லுவாங்க. அவங்க வராங்க, பேப்பரில் தான் போட்டுருக்காங்க பாருங்க. நம்ம பசங்களா ஐயா? இருங்க ஐயா பாருங்க. வராங்க ஐயா. வராங்க? ஆமாம். சரி சரி சரி. துரை துரை, வாப்பா. சொல்லுங்கய்யா, வந்துட்டேன். நம்ம பசங்க 3 பேர் வராங்க. சரிங்கய்யா. எல்லாம் தடப்படலாம் எல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி. சரிங்கய்யா, கண்டிப்பாக பண்ணிடுவேன். சரி ஓகே, பாரு வேலையை பாரு. ஓகேங்கய்யா. சரி, நீ அந்த சமூகத்தை பார்த்துருந்தியா? பார்த்து வந்தேன். பார்த்துட்டியா? போஸ்ட் பண்ணிட்டேன். சரி ஓகே. ம் ஏசியை போடுறா, என்னடா வேக்குதுடா. போட்டை கழிச்சு விட்றா, போட்டை. நமது ஏசியன் கண்ட்ரியின் தலைவர் அமைச்சர் திரு ஆர்கே அவர்களை தமிழ்நாடு மக்களுடன் அன்புடன் அழைக்கிறோம். தமிழகத்தின் சூழலில் சென்னையின் விதிவெள்ளி நமது ஐயா அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். தங்க தளபதி அவர்கள் தமிழகத்தின் வாழ்க வாழ்க. ஐயா சீக்கிரம் சீக்கிரம் வாங்க. அப்ளிகேஷன் கிப்பில் தான் போட போறீங்க. வாங்க வாங்க. ஹாய், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? அப்புறம் கேட்கல, வாழ்க வாழ்க சொல்லுங்கப்பா. என்னப்பா மினிஸ்டர் வந்துருங்க, சத்தமா இன்னும் கேட்கல. தீயவன் எதிராக கூட எல்லாம் நீ சொல்லுன்றா. எங்க போன நீ இப்போ? ஐயா வணக்கம் ஐயா. கூட்டி சாப்பிட்டு அன்பு வணக்கம் ஐயா. நன்றி. தமிழ்நாட்டு ஃபுல்லாக மழை பெஞ்சுட்டு நீங்க எப்படி ஏசி கண்ட்ல வந்தீங்க? என் ஃப்ளைட்ல தான் ஏர்போர்ட்ல ஃபுல்லாக தண்ணி நிறுது. எப்படி நீங்க வந்தீங்க? ஃப்ளைட் மேலே தானே போவோம். லேண்டிங் பண்ணலையா? நாங்க குதிச்சு பண்ணோம். அப்படிங்களா? பேராசூட் படியா வந்தீங்களா? ஓ சரிங்க. அதை காப்பாற்ற வந்திருக்கீங்க நீங்க. கண்டிப்பா ஐயா இப்போ மழை சரிங்க 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 ஐயா. இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டு இருக்கு, வெள்ளத்தில் போயிட்டு இருக்கு, மக்கள்லாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க. இந்த ஆறு வீடு எல்லாம் தண்ணியில் போயிட்டு இருக்கு. இதுக்கு என்ன காரணம் ஐயா? சொல்லுங்க ஐயா. எல்லாம் வெளிநாட்டோட சரி ஐயா. ஐயா இங்கே வெளிநாடு சரி வந்துச்சு. ஆமாங்க ஐயா, ஒரு கெமிக்கலை வந்து இயற்கையில கண்டுபிடிச்சாங்க. அது என்ன நேரா போய் ஊர் மேலே உட்காந்து திருநெல்வேலியில போயிட்டு ஒரே மழை. ஐயா ஒரு விஞ்ஞானியா நீங்க? விஞ்ஞானி நீங்க விஞ்ஞானி. ஐயா இருங்க. நீங்க வெளிநாடு சதி சொல்லிட்டீங்க. அது என்ன நாடு சதி அது சொல்லிட்டு போங்க. அமெரிக்கா ஐயா. அமெரிக்கா தானா? சரிங்க, பேசுறேன் ஐயா. சரிங்க. நம்ம நாட்டு விவசாயம் அழிக்கிறதுக்கு பிளான் பண்றாங்க. என்னடமோ பிளான் பண்ணி பார்த்தாங்க, முடியல. ஓ சரி. ஒரு பெரிய மழையை கொடுத்தா அவங்களால மீள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மழையை வந்து
சரிங்க சரிங்க தமிழ்நாட்டில் போட்டாங்க. சரி ஓகே சரி பரவாயில்லையா சரி போட்டதே இருக்கட்டும். இப்போ தமிழ்நாடு மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏதாவது நிவாரண நிதி எதனா கொடுப்பீங்களா? கண்டிப்பாக கொடுப்பாங்க. எவ்வளோ கொடுப்பீங்க நீங்கள்? கொடுத்து பழக்கம் இல்லை. வாங்கி தான் பழக்கமோ? நீங்கள் தான் பழக்கம். சரி முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. கொடுக்கறதுல வந்து பார்த்துக்கலாம். சரிங்க ரொம்ப நன்றியா. நன்றி. அடுத்ததாக நம்ம சர்வதேச கிரிக்கெட் வீரர் தோனிராஜ் வந்து கொண்டிருக்கிறார். அவர் அன்புடன் வரைக்கும் ஐயா சீக்கிரம் வாங்கய்யா. டைம் ஆயிட்டு அப்புறம் எல்லாம் கமெண்ட் பண்ண போறாங்க. பேட்டியை பார்க்காம சீக்கிரம் வாங்கய்யா. அப்புறம் பாத்துக்கலாம். வாங்கய்யா. ஐயோ அக்கா போறாங்க. வாங்க அப்புறம் ஐயா சொல்லுங்கய்யா. எப்படிங்க இருக்கீங்க நீங்க? போயிங்களா? அப்ப தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கீங்க. தமிழ்நாடு இருக்கீங்க நினைக்கிறீங்க? குட் கண்ட்ரியா? சரியா? மக்கள் எல்லாம் செய்யறாங்க நல்லதுதான். நீங்க சிஸ்டம்ல போடாம நீங்க மேல மக்களுக்கு கூட நல்லா இருக்கும். சரிங்க சரி. இப்ப இவ்வளவு வளர்ந்துருக்கீங்களா? இதுக்கு யார் தந்தையா? அவங்களாம் முட்டாளா இருக்காங்க. சின்ன தேங்க்ஸ் சொல்லிட்டு ஸ்டேப்பாக ஸ்டேட்ல ரோட்ல போயிட்டு டிக்கெட்டை வாங்கிட்டு உங்களை வேடிக்கை பார்த்துட்டு தட்டின்னு உக்காந்துக்கிறாங்க. அவங்க இது இல்லை. என்ன சொல்றதுன்னா தமிழ் கொஞ்சம் படிக்கணும். ஆனா நான் வந்து முன்னேறதுக்கு தமிழ் படிக்க மாட்டீங்க. ஆனா தமிழ்நாட்டு காசு வேணும். அது கண்டிப்பா வேணும். தமிழ் படிச்சு போயிட்டே இருக்கலாம்னு பாக்குறீங்க. சரிங்க ஏன்னா தமிழ் மக்கள் தான் முட்டாளா இருக்காங்க. அப்படியெல்லாம் சரியா நான் என்ன பண்ணுறது சொன்னதாலும் கேட்க மாட்டேன்றாங்க. நடுவாரத்தில் போய் 12 மணிக்கெல்லாம் கீழே நிற்கிறாங்க டிக்கெட் வாங்குறதுக்கு. ஆனால் நீங்கள் போய் ஜாலியாக இருக்கீங்க. 5 ஸ்டார் ஹோட்டல் போகிறீங்க. விளையாட்டில் பணம் வச்சுருக்கீங்க. என்ன பண்ணுறேன்? சரியா ரொம்ப நன்றியா வந்ததுக்கு. ஸ்கூல் டீம் சார்பாக நன்றி தெரிவிக்கிறியா? ஓகே தேங்க்யூ. அடுத்த ஆக்டர் மிஸ்டர் ரவிகாந்த் அன்புடன் அழைக்கிறோம். எங்கேயா இருக்கீங்க ரவிகாந்த்? வந்துடுங்க. வாங்க. ஸ்டேடியத்தில் 1000 பேர் போயிடும். நான் கை கட்டுறீங்க. ஒருத்தர் தான். ஐயா கேட்குற ஃபேனை கை காட்ட மாட்டாங்க. நீங்க ஹீரோன்னு சொல்றீங்க கையே காட்ட மாட்டேன்றாங்க. எது கட்டி சரியா இருக்கும். மேக்கப் பண்ண மாட்டீங்களா? ஆமாம். சாரிங்க மேக்கப் பண்ண மாட்டேங்காரு. அதெல்லாம் தெரியும். அடையாளம் தெரியல. புதுப்பட ஷூட்டிங்ல இருந்து வந்திருக்கேன். சரி கண்ணனே கல்ற எல்லாருக்கும் அடையாளம் தெரியும். இதை பார்த்தா தான் நான் கண்ணனே கல்வி எல்லாருக்கும் தெரியும். இப்போ கண்டுபிடிப்பாங்க பாரு. கண்ணனே கல்ட்ட சரி வாங்க உங்க வளர்ச்சிக்கு தான் காரணம். யாரு ரசிகர் மட்டும் தான். காலையில 4 மணி வரைக்கும் போட்டேன். பால் கடை ஊத்துறாங்க. போற வராங்க வழியெல்லாம் வச்சு சீட்டெல்லாம் உடைச்சு கேட்டதான் நினைக்கிறேன். நம்ம ஃபேன்ஸ் வெறித்தனமான ஃபேன்ஸ் டைகா ஃபேன்ஸ். ஆனா சொன்னதை திருத்த மாட்டாங்க ஐயா. முட்டாளா இருக்காங்க எல்லாருமே. குழந்தைக்கு பால் வாங்க சொன்னா அது வாங்க மாட்டேன்றாங்க முட்டாள் பசங்க. உங்களுக்கு குழம்புலாம் தண்ணி பால் ஊத்துறாங்க. சொல்லியிருக்கேன் தனியா பால் பாக்கெட் எடுத்தாரு. நமக்கு ஒரு 5 லிட்டர் ஊத்திருங்க போஸ்ட்டுக்கு அப்படின்னு. ஏன் பண்றது? 1000 ரூபாய் டிக்கெட் கொடுத்து பாக்குறாங்க. 2000 ரூபாய் சொல்றாங்க, 3000 ரூபாய் சொல்றாங்க. இல்ல நாங்க நடிகர்கள் சங்கத்துல இருந்து எல்லாருக்கும் நாங்க கொடுப்பீங்க. அவ்வளவு இப்ப கொடுப்போம். மழை பெய்ஞ்சதுல நீங்க சார்பெல்லாம் கொடுக்கல உங்க சொந்த செலவுல. நானும் அப்ளை பண்ணது எனக்கு நிவாரணம் வரல. இல்லையா நீங்க வந்து இன்கம் டாக்ஸே பல கோடி ரூபாய் கட்டுறீங்க. அது 1 கோடி ரூபாய் மக்களுக்கு செய்ய சொல்றாங்க. வரலன்னு சொன்னாங்க. சரிங்க ரொம்ப நன்றியா. ஓகே கூட்டி சார்பாக உங்கள் பீட்டே. Hello Mr. Tony. Glad to meet you. I am actor Ravikant. Yes, I am fine. You are a big fan. No, I meet you. What's it? ஐயா எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கீங்களா? பிறந்த நாள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? பிறந்த நாள்ல உங்களை பார்க்க வந்திருக்கோம். ஆமாடா இன்னைக்கு பிறந்த நாளுக்கு நீங்க வந்தப்ப உங்களை பார்த்தப்ப எனக்கு நாங்க எல்லாம் உங்க பிறந்த நாள் கேட்கிறோமா? ஊரெல்லாம் போஸ்ட் அடிச்சு விட்டிருக்காங்கன்னா எங்களை பார்த்து போட்டா தெரியல.
பார்த்தவங்க தானே எங்க சாப்பாடு சாப்பிடுறீங்கன்னு தெரியல. பரவாயில்ல. அதனால கண்டிப்பா தெரியுதுண்ணா. அப்படியாவது உங்க மனசுல நாங்க நிக்கிறோம்ல. சரிண்ணா. நீங்க அண்ணன் எதுவும் கொண்டு வரலையா? கொண்டு வந்துருக்குமா? நீ கேப்பன்னு தெரியும்ல. அவங்க அமைச்சர் போட்டு Sir, how are you? Happy birthday. உங்களுக்கு பின்னாடி பெருசாக இருக்கும் சார். அடுத்த சாங் ரிலீஸ் அவங்க தலைமையில் தான் பண்ண போகிறோம். வந்து சிறப்பாக பண்ணிக்கிட்டு கண்டிப்பாக கண்டிப்பாக வேண்டாம். நீங்கள் இல்லாமல் நம்ம இந்த வளர்ச்சி தர முடியாது. சரி ரொம்ப உட்கார் உட்கார் உட்கார். அப்புறம் சாப்பாடு என்ன செஞ்சு வச்சிருக்கீங்க? அதுதானே வந்திருக்கோம். பாப்பா ஏய் நம்ம பசங்களாம் வந்துருக்குறாங்க. ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் கடப்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க. எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நானும் கொஞ்சம் அழைச்சி வச்சிருக்கீங்களா? எல்லாம் இருக்கு. ஓகே பர்ஃபெக்ட். அப்போ வந்த வேலையை பார்ப்போமா? அவன் அப்படிதானே கேட்பான். ரெடி பண்ணுறான். சரிடா சரி. ஐயா இப்போ 3 பேர் இவங்களுக்கு இந்த நிலைமைகள் இருக்காங்களா? யார் காரணம்? அதெல்லாம் நீங்கள் தாங்க ஐயா. யாரும் இந்த பொறுப்பெல்லாம் நீங்கள் போட்டு பிச்சை ஐயா. அவனுக்கு தெரியுது. இம்பார்ட்டன் எவ்வளோ பெரிய பொறுப்பு இதெல்லாம் சாதாரணமாக வாங்கி கொடுத்துட முடியுமா யாராலையாது? சரிடா விடுறா அவன் சொல்லிடுறா. இல்லை ஐயா எனக்கு சொல்ல ஐயா. உங்களை மாதிரி யாராலும் இப்படி பண்ணுவாங்களா? விடுறா கொஞ்சம் முடியும் யாராலையும் முடியாது ஐயா. சாப்பாடு ரெடியாங்க. சாப்பிடணும். சோற கண்ணிலே காட்டலையாடா? ஐயா இல்லை ஐயா நான் சொல்லி ஆகணும் ஐயா. இதெல்லாம் நீங்கள் இல்லாமல் நடக்காது ஐயா. நீங்கள் போட்டு பிச்சை ஐயா இதெல்லாம். புரியுதா? இந்த பொறுப்பெல்லாம் யாராலேயே சாதாரணமாக கொடுத்துட முடியுமாங்களா? கணக்கு போடுங்க ஐயா. அப்பதான் எனக்கு இல்லை இருக்கும். சரி போதும். சரி வாங்கடா எல்லாம் சாப்பிடணும்டா. வர சரிடா. வேணா ஏய் வர எல்லாம் ரெடி பண்ணுறேன். பார்த்துக்கலாம் ரமேஷ். இப்போ நம்ம சாலமோன் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு கடைசியில் அந்த இன்ஜினியர் ஒருத்தர் அரசியல்வாதி மினிஸ்டர் வந்து கிரிக்கெட் வீரர் இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. பெரிய நீங்க சொன்ன கதையில வந்து இந்த சாலமோன் பணக்காரன் நல்லா இருக்காரு. அரசியல்வாதின்னு அவங்க பயன்படுத்தினாரு. அவருக்கு நன்றி தெரிவிச்சுட்டு போனாங்க. ஆனா ஒரு சுவாரஸ்யம் எல்லாமே இருக்கு அந்த கதையில. என்னங்க இனிமே தான் இதுல ஒரு பிக்ஸ் போகுது. இப்ப இவ்வளவு தூரம் சொல்லி அவங்க வாழ்க்கை சொல்லி தெரிவிச்சு போயிட்டாங்க இல்லையா? ஆமா. இனிமே தான் ஒரு பிக்ஸ் நடக்க போகுது. எல்லாத்தையும் பார்க்கலாம். ஆமா. என்ன அமைச்சர் அவன் என்ன நம்ம போட்ட பிக்சர்ன்றான். அவனால தான் நம்ம வளர்ந்தோன்றான். நீங்களும் பார்க்குறீங்க. அதிகாரத்தை கையில் வச்சிருக்கீங்க. பாதுகாப்புத்துறையை இறக்கி தம்சம் பண்ண நம்ம பாடம் காட்டிடும் அவனுக்கு. காமிச்சிருவோம். ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டாங்க. நான் எவ்வளோக்காரன் சொல்கிறான். இத்தனைக்கும் அவன் உட்காந்து ரொம்ப கேட்டுக்கிட்டு இருக்கான். என் பிரெட்டில் ரைஸ் ஆகுது அமைச்சர். வச்சிருக்கோம். நான் தான் உள்ள தள்ளி வச்சிருக்கேன். போதும் கண்ணிலே தெரியுதுல்ல. கண்ணிலே எரிச்சு சரி நான் எவ்வளோ பெரிய பிளேயரு. என்னை பார்த்து எல்லாருக்குமே என்ன தெரியும். இங்கே இருந்துட்டு ஒரு இரிட்டேட்டிங் பண்ணிட்டு இருக்கிறான் அவன். பிஏன்னு ஒரு சொல்லிட்டு இரிட்டேட்டிங் மீன்ஸ் நம்ம இன்சல்ட் பண்றதுக்கு சமம். நான் எவ்வளோ பெரிய ஹீரோ. எனக்கு எவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்கு. நான் வந்தாலே 100 பேர் வந்து ஆட்டோகிராஃப் செல்ஃபி வாங்குறாங்க. என்ன கண்டாலே எல்லாமே அலருவான். இவன் என்னடானா கிழக்கா பையன். நீங்க ஒரு அமைச்சர் தானே. நீங்க எதனா ஒன்று பண்ணலாம்ல. இருங்க. இப்போ என்ன பண்றான்? அவனுக்கு ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறதா சொல்லி ஒரு இது பாஸ் பண்றான். பண்ணிடலாம். சரி மொத்தமா வண்டியாகி தெருவில் நிற்பாட்டம். ஆமாம் நம்ம பவரை காட்டுறோம். கண்டிப்பா ஆமாம் பவரை காட்டுறோம். போடு நீ போட்டுக்கு இந்தா வா நீ போட்டுக்கா. சொல்லுங்க ஐயா. அதான் இன்னைக்கு நம்ம பசங்க 3 பேர் ஐயா அவங்க இந்த தூரத்தில் வர்ற மாதிரி இருக்கு. அமைச்சரே நீ சொன்னீங்களே
அந்த திட்டத்தை படித்து கொடுத்துருங்க. அடா நண்பா, உனக்கு ஒரு பரவாயில்ல நண்பா, நம்மளுக்கு முன்னாடி என்ன இதெல்லாம் பிஏ சேர் எடுத்து போட அமைச்சர் நிற்கிறாருல்ல. பிஏ ஐயா அண்டேன் சொல்றா, என்னடா நீங்க 3 பேரும் ஒண்ணா போறீங்க? சரி, உன் பிறந்த நாளைக்கு வர சால்வா மட்டும் போட்டுன்னு சொல்லி நீ ரொம்ப ஃபீல் பண்ணா, அதனால வந்து ஒரு சின்ன அன்பளிப்பு. ஏய், ஏற்கனவே எனக்கு கோடிக்கணக்கான சொத்து இருக்குடா. சரி, தெரியாம போயிட்டு அதனால கோடியோட கோடி தெருக்கோடியோ இருந்துட்டு போட்டோமே. எல்லாமே இருக்குடா. இதுக்கு மேலேக்குமா நீங்க என்ன பண்ண போறீங்க? சரிடா, ஏய் பிஏ, கோடியில கோடி இருந்துட்டு போட்டோமே, அதோட இந்த தெருக்கோடியும் வச்சுக்க. என்ன சொல்லுங்க. இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்க நண்பா. சரிடா. சரியா, அது நீ எடுத்து நல்லபடியா செய். ஜனங்க நல்லா இருப்பாங்க. சரியா, இது உன்னால வேற யாராலையும் செய்ய முடியாது ஒன்று விட்டா. இதை பண்ணீங்கன்னா அம்பானிக்கு மேலே போயிடலாம். அந்த அளவுக்கு டாப்ல போயிடலாம். ஏற்கனவே நான் மேல தான் இருக்கேன். அதுக்கும் மேலே போயிடலாம். நீங்க பண்ணுங்க, மேல வைக்கிறது தான் எங்க வேலையை. நீங்க பண்ணுங்க, நாங்க நடிச்சு அதை பெருசாக்குறோம், எல்லாரையும் நாங்க வாங்க வைக்கிறோம். இதுல ஒரு சைன் மட்டும் போட்டு உன் தலையெழுத்தே மாற போது பாரு. என்ன ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அவன் கையெழுத்து சூப்பராக இருக்கும் பாருங்க. எனக்கு போது எப்படி ஒரு ஆட்டோகிராஃப் மாதிரி போடுறான். ஏய், எனக்கு ஒன்றும் புரியலண்ணா. தமிழ்ல எழுதிருக்கா, அவனுக்கு தமிழே தெரியாத. ஏய், இங்கிலீஷ்ல எழுத வேண்டியதுண்ணா. இங்கிலீஷ்ல கவர்மெண்ட் அடிக்க மாட்டாங்களா, இது கவர்மெண்ட் ப்ராடக்ட்லாம் உனக்கு. இந்த அமைச்சரே, என்னவா நீ நம்மளே எங்களே சந்திக்கிறியா? நாங்கள் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், உனக்கு எத்தனை காலம் இருந்துருவோம் கூட. நீ சந்தேகப்படுற மாதிரி இருக்க. இல்லைண்ணா, அதே சொல்றா. ஐயா ஐயா ஒரு நிமிஷம், எனக்கு இது சரியா படல. அவங்க ஏதோ பிளான் மாதிரி ஐயா. கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, எனக்கு இது சரியா படல. இவங்களாம் நம்ம பசங்கடா, நம்ம போட்ட ஸ்கூல்டா, அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. சொல்கிறோம். ஐயா ஐயா வேண்டாயா வேண்டாயா போட்டாதீங்க, கையை போட்டாதீங்க. ஐயா வேண்டாயா ஐயா போட்டாதீங்க. முதல்ல அவரை படிச்சு விடுங்க சார். ஐயா இவர் இருக்கனால தான் நீங்க விளங்க மாட்டீங்க. இவரை ஃபர்ஸ்ட் கட் பண்ணுங்க. நம்ம ஒரு மல்டி மில்லியனியர் உட்காந்துருக்கோம். நீ அங்கேயும் ஒரு வேலை என்ன பண்ணுறோம்? அங்கே இல்லை. நண்பா போடு நண்பா, என்ன நம்பிக்கை எல்லாம் பண்ற. சூப்பர். என்னண்ணா பக்கமா வச்சிருக்கீங்க? இப்பா 5000 கோடி இல்ல, 5000 ஏற்ற படம் விடுறவங்க. ஒரு 25 கையெழுத்து போட மாட்டியா? கையெழுத்துக்கே காசு உங்களுக்குடா. 50,000 கோடி இல்ல, சும்மாவா? அம்பானிக்கு அடுத்தது உனக்கு வீடு. உங்களை நம்பி தானே கைக்கு போனேன். என் சொத்து ஃபுல்லா இருந்தாலும் இருக்குது. நம்ம யாரும் மோசம் போக மாட்டாங்கண்ணா. அவதான் இன்னும் 2 கையெழுத்து தான். போதுண்டா டேய். சரி சரி, டேபிள கையெழுத்து அவ்வளவுதான். இப்போ உன் தலையெழுத்து எப்படி மாற போகுது மட்டும் பாரு நண்பா. சரியா? ஓகேடா பாய்டா. ஹலோ, சொல்றா. என்னது? என்ன சொல்ற? டேய், இதுல 5000 கோடி நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கேன்டா. டேய், அப்படியா? டேய், சரிடா, வைடா. ஐயோ போச்சே. தூரம் பையன் சொன்னானே கையெழுத்து போடாதீங்கன்னு சொன்னானே, நான் போட்டேனே. அந்த பசங்க எப்படி என்ன ஏமாத்திட்டாங்களே. ஐயோ, ஐயா இப்படி போச்சா, மறந்துச்சா? எல்லாம் போச்சு, அவ்வளவுதான். ஒண்ணும் இல்லை. இப்ப இதுக்கு மேல தீயவாகவும் இல்லை. நான் சம்பாதித்த பணத்தை எல்லாத்தையும் போட்டதுனாடா. இருக்கும்போது நான் ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரை கேட்டு நான் பண்ணுங்கண்ணா. நான் உலகத்துக்குள்ள வந்தேன், ஆண்டவர்கிட்ட எதுவுமே கேட்கல. நானா என் இஷ்டத்துக்கு முடிவு எடுத்தேன், நானா என் இஷ்டத்துக்கு எல்லாமே பண்ணலடா. இன்னைக்கு அதோட முடிவு நான் எல்லாரால கைவிடப்பட்டு இப்போ அனாதையா நிற்கிறேன்டா. தாயின் கருவறையில நீ தெரிந்து கொண்டீங்களே, என்ன முன் குறிச்சிங்களே. சரி சரி, என்னங்க ஒரு 100 ரூபா சாப்பிட்டு போங்க. என்னை பார்த்து இந்த பையன்லாம் கிண்டல் கொண்டு போறானே. நான் உங்க வார்த்தையை கேட்காம சாலமோ
நீ போகலையாடா இன்னும்? எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்கடா. என்கிட்ட எல்லாம் காசு, பணம், காரு, புகழ் எல்லாம் இருக்கிற வரைக்கும் எல்லாம் இருந்தாங்க. ஆனால் இப்போ எல்லாம் என்னை விட்டு போனவங்க எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க. நீ மட்டும் ஏடா இருக்கிற? நீயும் போனா உனக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லைடா. நான் வெறும் ஆளாகிட்டேன். ஒன்றுமே இல்லை. சாலமோன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடவும் மாட்டேன். நான் இவ்வளோ நாள் உன் கூட இருந்தேன், ஆனால் நான் யாருன்னு கூட உனக்கு தெரியலை. ஒரு குழந்தை மாதிரி நான் ஒவ்வொரு நாளும் உனக்கு தேவையான காரியங்களை எல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ கூட நான் யாருன்னு நீ புரிஞ்சிக்கவே இல்லை. நீ தவறான வழியில் போகும்போது கூட நான் உன்னை எவ்வளவோ தடுத்தேன், ஆனால் என் வார்த்தைக்கு நீ செவி கொடுக்கல. இப்பொழுது நீ இருந்த இந்த வாழ்க்கை யார் கொடுத்ததுன்னு நினைக்கிறேன்? அந்த வாழ்க்கை நான் கொடுத்தது. அந்த வாழ்க்கையில் நீ என்ன பண்ணுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. அந்த வாழ்க்கையில் ஏதாவது நீ பிரயோஜனமாக பண்ணியா? ஏன் இவ்வளோ பேசுறீங்களே, முதல்ல நீங்க யாரு? அதை முதல் சொல்லுங்க. நீங்க யார்? இவ்வளோ தெளிவா பேசுறீங்களே, நீங்க யாரு? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இப்போது உனக்கு புரியுதா நான் யாருன்னு? உன்னை தாயின் கருவறையில் உருவாக்கினதே நான் தான். உன்னை உருவாக்கி நான் தான் உன்னை தெரிஞ்சு கொண்டேன். இப்போ இருக்கிற வாழ்க்கையை நான் உனக்கு கொடுத்தேன், ஆனால் நீ அதை எனக்கு பிரயோஜனமாக நீ பயன்படுத்தலை. என்னை நீ தேடலை, எனக்கு பயப்படலை. என்னையே நீ உன் நண்பர்களுக்காக நீ ஒதுக்கி தள்ளிட்ட. நான் யாருன்னு உனக்கு இப்போ நான் காட்டுறேன். நான் யாருன்னு சொல்லிட்டு நீயே பாரு. யாரு? ஏசப்பா, நான் யாருன்னு தெரியுதா? என்கிட்ட வா. என்னை தேடி நான் தான் வந்தேன். நீங்க தான் இவ்வளவு நாள் என் கூட இருந்தீங்களா? ஏசப்பா, நான் தான் உன் கூட. ஏசப்பா, நீங்க தான் என் கூட இருந்தீங்களா? ஐயோ, நான் இது தெரியாம உங்களை நான் ரொம்ப உதாசீனப்படுத்திட்டேன். நான் ஆரம்ப காலத்துல நான் நல்லா இருந்தேன், உங்களை தேடுவேன். ஆனா எனக்குன்னு காரு, புகழ், பங்களா, வீடு, வசதி எல்லாமே வந்த உடனே ஆனா நான் உங்களை மறந்துட்டேன். ஆனா நீங்க என்ன மறக்காம என் கூடவே இருந்து எனக்கு நல்ல ஒரு ஆலோசனையா சொல்லியிருக்கீங்க. ஆனா நான் அதை ஏற்றுக்கல. இப்போ நான் ஒன்றும் இல்லாம அனாதே. உன்னை தாயின் கர்ப்பத்திலே நான் தான் உருவாக்கினேன். உன்னை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். அதனால நான் உன் மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறேன். நான் உன்னை விட்டு கருவறையில் இருந்த என்னை உமக்காக தெரிந்தீரே. கருத்தாக என்னை உமக்காக வளர்த்தீரே. உங்க அன்பு மேலானது. உங்க அன்பு உண்மையானது. கலங்கினே களிப்பாக மாற்றினீரே. கட்டப்பட்டு இருந்த என்னை கட்டவிழ்த்து விட்டீரே. கலங்கின நேரத்தையே களிப்பாக மாற்றினீரே. கட்டப்பட்டு இருந்த என்னை கட்டவிழ்த்து விட்டீரே. உங்க அன்பு மேலானது. உங்க அன்பு உண்மையானது. அன்பு மேலானது. உங்க அன்பு உண்மையானது. ஏசப்பா, இந்த உலக பிரதானமான ஆசீர்வாதங்கள்லாம் என்னை விட்டு போனாலும் நீங்க மட்டும் போதும். ஏசப்பா, நீங்க மட்டும் போதும். சாலமோன், நீ மனம் திரும்பி என்கிட்ட வந்ததுனால நான் உனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்குறேன். உன் பழைய வாழ்க்கையெல்லாம் மறந்துடு. இந்த புதிய வாழ்க்கையில் நீ என்ன செய்ய போகிற அப்படிங்கிறது தான் முக்கியம். நீ செய்ய வேண்டியதெல்லாம் எனக்காக வாழ், என்னை தேடு, எனக்கு கீழ்ப்படி, என் வார்த்தைகளுக்கு செவி கொடு. நான் உனக்கு உன்னுடைய பழைய வாழ்க்கையை காட்டிலும் இந்த புதிய வாழ்க்கையில் உனக்கு நான் இருமடங்காக எல்லா பலனையும் திருப்பி கொடுக்குறேன். உன்னுடைய சரீரத்தையே நான் மாற்றி அமைக்கிறேன். நீ என் கூட வா.
பகுதி சபை போகலாம். இப்போ பார்த்த இந்த காரியத்தில் வாழ்க்கை நம்ம ஒரு குடும்பத்தில் நம்ம ஒருத்தருடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, ஆண்டவர் நம்மளோடு இருந்தால் நம்ம வாழ்க்கை எப்படி செழிக்கும், ஒரு மனுஷனோட நம்பி இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி பாழாய் போகும். இதுதான் இதனுடைய கருத்து. உண்மையாய் கர்த்தரை தேடும் பொழுது அவர் நமக்கு செவி கொடுப்பார். அவர் நம்மளுக்கு ஆலோசனை இருக்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியும். அதனால நம்ம எல்லாரும் உண்மையாய் கர்த்தரை தேடும் பொழுது நம்ம வாழ்க்கையில் உள்ள எல்லா தரித்திரமும் எல்லா சாபங்களும் நம்மளை விட்டு விலகும். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்ததுன்னு சொல்லியிருக்குது, வெட்கப்படவில்லைன்னு சொல்லியிருக்குது. அதே போல உண்மையாய் கர்த்தரை நம்ம தேடுவோம். ஏன்னா நம்மளோடு கர்த்தர் இருக்கிறார். நம்ம அவங்களை விரட்டி விட்டா கூட ஆண்டவர் நம்ம பக்கம் தான் இருக்கிறார். நம்ம உண்மையாய் நம்ம அவங்களை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா நம்ம வாழ்க்கையை ஜெயமாய் முடியும். தேங்க்யூ.